என்னடா வியூஸ் நல்லா போகுது, சப்ஸ்கிரைபர் ஏற மாட்டேங்குதுன்னு நான் டிப்ரெஷனில் போயிட்டேன். சரி, டிப்ரெஷனில் போயிட்டோமே, ஏதாவது ஒரு படத்துக்கு போவோம், அப்போ தான் அடுத்த வீடியோ போட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு போன படம் தான் நிறங்கள் 3. ஸோ படத்துக்கு போயிட்டு வந்து ஏன்டா இப்படியே உட்காந்துருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா படம் என்ன அப்படி ஆக்கிடுச்சு காய்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கார்த்திக் நாராயண் டைரக்ஷனில் வந்திருக்க நிறங்கள் 3 படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஸோ இந்த டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 படம் எடுத்திருக்காரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு இந்த மாதிரியே மெதுவாக ஒரு படம் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த படம் பேர் தான் மாஃபியா. அதுக்கப்புறம் இன்னொரு படம் இருக்குது மாறன்னு. இந்த படத்தை பற்றி நான் பேச விரும்பலை. தென் இவர் ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆனார்னா துருவங்கள் 16 ஒம்பால் அப்படி ஒரு படம் எடுத்து வச்சிருந்தான் அந்த ஆள். ஸோ அந்த படம் வந்து தான் ஒரு தமிழ் சினிமாவில் அந்தளவு வசூல் பண்ணேனாலும் அப்படி ஒரு ஃபயராக இருக்கும் அந்த படம். ஸோ ஸ்க்ரீன் பிளே வைஸும் சொல்லணும், இப்போ வரைக்கும் ஒரு த்ரில்லர் ஸ்டோரிக்கு மைல் ஸ்டோன்னா அந்த படம் தான் துருவங்கள் 16. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் எடுத்த டைரக்டர் அதுக்கப்புறம் எதிர்பார்க்காத மாதிரி ஃப்ளாப் மூவிஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இவரோட 2 படம் அப்படியே நின்றுச்சு. ஒன்று நரகாசுரன், இன்னொன்று நிறங்கள் 3. இந்த 2 படத்தையும் தான் எல்லா மூவி பர்பஸும் இவரோட ஹோப்பாகவும் தலைமை யாருன்னு இந்த படத்துல தானே தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, நான் உட்பட. ஸோ நினச்சதுக்கு வச்சு செஞ்சுட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் நிறங்கள் 3 படத்தில் என்ன பிரச்சனைனா ஸ்க்ரீன் பிளே வைஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகே, செகண்ட் ஹாஃபில் வந்து கதையும் அந்தளவு இல்லை. ஸ்க்ரீன் பிளே மட்டுமே முக்கியம் இல்லை, அதுக்கு கதையும் வேணும் இல்லையா. ஒரு ஹைப் தரணும். 1-2 சீன், அந்த சீனுக்கு முடிஞ்சுட்டு இந்த சீன் வரும்போது ஒரு ஹைப் இருக்கும். அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டோரி இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த ஸ்க்ரீன் பிளேவே வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த படம் நிறங்கள் 3. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகே, ஒரு 3 கதையும் ஒரு இடத்துல மீட் பண்ணுது, அது வரைக்கும் ஓகே, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கதை வந்து ஒரு நாளில் நடக்கக்கூடிய கதை, பட் ஒரு நாளுக்குரிய அந்த ஹைப் இல்லை. செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக இல்லை. ஸோ ஒரு நாள்னா அந்த ஒரு நாள் நைட்டுக்கான எண்டுக்குரிய ஒரு இது இருக்கணும். இன்னைக்கு நைட்டு முடிய போகுது அப்படின்ற ஒரு எண்டு இருக்கணும். அந்த எண்டுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நீங்கள் கைதி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாளுக்கான எஃபெக்ட் அதில் தெரியும். ஸோ இதில் அதுவுமே தெரியலை. ஸோ 3 ஸ்டோரியில் ஒரு ஸ்டோரி தான் நம்ம அதர்வா ஸ்டோரி. அவர் வந்து ஒரு பைலட் ஃபிலிம் எடுப்பார், அவரோட பவுண்டட் ஸ்கிரிப்ட் காணாமல் போயிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு இப்போ தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இவர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா பைலட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டு இருப்பார், ஆனால் கஞ்சாவை போட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆள் தான் இவர். இவரோட லுக் வைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் நாராயணோட ரீசன் போட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் தான் தெரிஞ்சு ஒருவேளை இது உண்மை கதையாக இருக்குமோ அப்படின்னு. ஆமாங்க, அப்படி கூட இருக்கலாம். துருவங்கள் 16 மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நரகாசுரன் எடுத்துட்டு அது ரிலீஸ் ஆகுறேன்னா பாவம் நம்ம இரவி படத்தில் வர எஸ்ஏ சூரிய மாதிரி டோப் பிடிச்சிட்டு இருந்திருப்பாரு போல. அந்த டயத்தில் உட்காந்து எழுதின கதையாக தான் இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் போகுது. அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு தெரில, பட் துருவங்கள் 16 மாதிரி ஒரு படத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த அளவு வெயிட்டேஜில் ஒரு ஸ்டோரி தான் எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். ஸோ அதர்வா ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் அவரால் படத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்காரு, அதுக்கும் மேலேயே பண்ணியிருக்காரு. ஸோ படத்துக்கு அவர் தான் லைஃப் கொடுக்குறாருன்னே சொல்லணும். ஸோ அந்த ட்ரிப் ஆகிற சீன்லாம் கொஞ்சம் கனெக்ட் ஆகினாலே படம் அப்படியே அமுங்கி போயிடும். அந்த இடத்துலலாம் அவர் தூக்கி நிறுத்துற மாதிரி, ஸோ அதை க்ளோரிஃபை பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் அப்படியே மனுஷன் ரசிச்சு பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் படம் தூக்கி நிற்கிது. அண்டு செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே அது ஹெசிடேட்டாகவும் செய்யுது. அதுக்கு அதர்வாவை குறை சொல்ல முடியாது கண்டிப்பாக. ஸோ அவர் கொடுத்த ரோலை அவர் நல்லா பண்ணிட்டாரு. ஸோ படத்தில் மற்ற ஆக்டர்ஸ் அவங்களுமே நல்லா பண்ணியிருக்காங்க. சரத்குமார் சார் எப்படி சொல்கிறதுனே தெரில, படத்தில் அங்கங்கே நமக்கு உத்வேகம் தரதே அவரோட நடிப்பு தான். ஸோ படத்தில் வந்து நல்லாவே நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. படத்துக்கு என்ன தேவையோ அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. இவர் நல்லாவே வாங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும் டைரக்டர். ஸோ அந்த விஷயத்துலலாம் குறை சொல்லவே முடியாது. இந்த படம் வந்து யார் பார்க்கலான்னு கேட்டால் போதை பழக்கம் உள்ளவர்கள். போதை பழக்கம்னா நான் சொல்கிறது வந்து தலகாணி வைக்கிறதுலேருந்து டோப் அடிக்கிறது, பவுட்ரு போடுறது அவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்கலாம் அந்த படத்தை. ஸோ நீங்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய படம் தான் இந்த நிறங்கள் 3. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் படத்தை பாருங்கள். படம் உங்களுக்காக மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல 1-2 இடத்துல
கொஞ்சம் கதைகள் சொதப்பலான்னு சொல்ல வந்த விஷயம் எனக்கு என்னமோ கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்கன்னு பட்டுச்சு. தென் வந்து இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5 தரலாம். மொத்தத்தில் இந்த படத்துக்கு நீங்கள் போகலாமா வேணாமான்னு கேட்டால், நீங்கள் ஒரு துருவங்கள் 16 எடுத்து சூப்பர் டைரக்டர் படத்துக்கு போனேன் அப்படின்னு நினச்சி போகக்கூடாது. மாஃபியா, மாறன் இந்த மாதிரி படங்களை எடுத்த டைரக்டரோட படம் அப்படின்னு நினச்சி போகணும். அப்போ இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும்.